ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர் பண்ண என்ன பார்க்க போகிறோம்னா எவன்லி மோட்டர் கார்டோட எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோட போன லைஃப்பை தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நாங்கூன் ஃபேமிலியோட எட்டு கூட பேசிட்டு இருக்கான் ஹீரோ. அந்த நேரத்தில் இருந்துட்டு இங்கே பாரு, நான் இன்னொன்று பிடிச்சிட்டேன், இதுவே எனக்கு போதும் சரக்கு அடிக்க. லோன்லியா இல்லையா? இந்த இடத்த தவிர உங்களுக்கு வேற என்ன இருக்கு? அதே உங்க பின்னாடி பாருங்க, வெறும் பிளாக்கா இருக்கு. உங்களுக்கு எந்த ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லை, எந்த குடும்பமும் இல்லை, உங்களுக்கு பின்னாடியும் யாருமே இல்லை. நீ கிளானும் ஃபேமிலி பற்றி சொல்கிறியா? அவங்க ஒன்றும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அவங்க நம்மளுக்கு வீக்னஸ் தான். அப்புறம் ஏன் நம்ம ஃபேட் மற்றவங்களோட இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இல்லை, எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பமும் இல்லை, அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. நீங்கள் சாவர வரைக்குமே தனியாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? அது ரொம்பவே மோசமாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி. இப்போ வேணா நீ சாகும்போது நிறைய பேர்த்த குட்டி வச்சுக்க. சிங்கங்கிறது ஒரு தனிமையான உயிரினம், அதில் எதுக்கு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்லாம்? நீங்கள் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கீங்க, அதனால தான் ஈஸியாக நீங்கள் உடஞ்சி போவீங்க. தனியாக இருந்தால் அந்த மாதிரி தான் ஸ்டிஃபாக இருப்பாங்க, அதனால தான் எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறது. எனக்கெல்லாம் அப்படி யாரும் தேவையில்ல. அட்லீஸ்ட் நீங்கள் சாகும்போது புதைக்கிறதுக்காவது ஒரு ஆள் கூட வச்சுக்க. எனக்காவது காசு கொடுத்தா கூட அதை பண்ணிட்டு போயிடுவான். நீ ரொம்ப ஏழை, அதனால யார்கிட்டையும் காசு கூட கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் செத்ததுக்கப்புறம் யோசிக்க வேண்டியது. நான் தான் சாகவே மாட்டேனே. முட்டாள் ஸ்வாட் கிங் அவன் இந்த மாதிரி தான் முட்டாள்தனமாக என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் ஹீரோ அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. சன், நீ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கு, அது எனக்கு நன்றி. நான் ஒரு ஜஸ்ட் வெயிட் இல்லாமல் ஒரு பலமாக உங்கள் பக்கத்தில் நிற்க விரும்புகிறேன். சே, இந்த குடும்பமே இப்படிதான் இருக்கு. இந்த குடும்பத்தொட்டு எப்படியாவது ஓடி போனோம். இது வேற அடிக்கடி நாம வந்துகிட்டே இருக்கு. இதனால என்னால சரியா பயிற்சி கூட பண்ண முடியல. இந்த நேரத்துல கேப்டனா தான் கட்டுறாங்க. அவரு பார்த்தா நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த டிராகன் யூனிட்டை சேர்ந்த எல்லாருமே ஸ்ட்ராங்கா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. சும்மா மேலோட்டமா இந்த மாதிரி ஸ்வாட சிங் பண்ணிட்டு இருந்தா நீங்க ஸ்ட்ராங்காலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி சொல்லிக்கிட்டே ஹீரோ வரான். அவனை பார்த்து கேப்டனும், செகண்ட் லார்ட், நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்படி ஒரு முட்டாள் மாஸ்டர்கிட்ட நீங்க ட்ரைனிங் எடுத்தா இப்படிதான் இருப்பீங்க, வேற எப்படி இருப்பீங்க? அப்படின்னா நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கீங்களா யங் மாஸ்டர்? ஓன் வெயிட்டியை இழுக்க முடியாம நீ சாப்பிட்றத நான் நினைச்சு பார்த்தேன், அதை என்னாட்டி பொறுக்க முடியல. அதனால என் ப்ரைடே போனாலும் பரவாயில்லன்னு இப்போ இங்கே வந்திருக்கேன். கேட்ட அவனுங்களும், நீங்க எனக்கு கற்று தரப்போற மார்ஷல் ஆர்ட் என்னால் முடிஞ்ச அளவு நான் ஃபாஸ்ட்டாக கற்றுப்பேன். நீங்க இப்போ கற்றுக்க போகிறது மார்ஷல் ஆர்ட்டில் ஃபார்மேஷன் டெக்னிக் தான், அதுதான் போர் சமயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை கேட்ட அந்த குரூப்ல இருந்த ஒருத்தனும், ஃபார்மேஷன் டெக்னிக்கா? அதே எல்லாருக்கும் சொல்லி தர போறீங்க? ஃபுட் டெக்னிக் உங்களை மட்டும் தான் ஸ்ட்ராங் ஆக்கும், ஒரு ஃபார்மேஷன் உங்க குரூப்ல இருக்க எல்லாருமே ஸ்ட்ராங் ஆக்கும். அதோட ஈஸியாக நீங்க க்ரோ ஆக இதுதான் ஒரு சிறந்த வழி. இனிமே நீங்கள்லாம் ஃபார்மேஷன் டெக்னிக் கற்றுக்க போறீங்க. இது ஒரு பேட்டில் மட்டும் யூஸ் ஆகாது, ஒரு மார்ஷியல் மாஸ்டர் கூட சண்டை போடவும் இது யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்கான 3 ஃபார்மேஷன் நான் சொல்லி தரேன். எர்த், எவன் அண்ட் சோல். இது டாப் லேட்டு பாட்டம் அட்டாக் பண்றது மூலயமா உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை இதில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். சரி, இப்போ உங்க வெப்பனை பிடிச்சி நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க. எங்களோட ஏதோ பெருசா சொல்லிட்டு கடைசியில் இதை தான் சொல்லியிருக்காரு. ஹீரோவும் அவன் எனர்ஜியை வெளியே விட்டுக்கிட்டு, சிங்க் பண்ணு, அவன் பிரீத்தையும் ஹார்ட் பீட் அண்ட் எனர்ஜி எல்லாத்தையும் சிங்க் பண்ணு, நல்லா ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு கத்துறான். அப்படி பண்ணதுக்கு அவனுக்கும் ஹீரோக்கும் அந்த மாரியே அவனுக்கும் எல்லா பவரும் வருது. அதை பார்த்த கேப்டனும், இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரி ஈஸியான டெக்னிக் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டெக்னிக் கோஸ்ட் வாக்கிங் லிங்க்டு ஃபார்மேஷன் நான் சொல்லுவேன். அதனால இது எல்லாரும் இப்போ உடனே மாஸ்டர் பண்றீங்க. அந்த சீன் அதோட கட் பண்ணி அடுத்த நாள் தான் கட்டுறாங்க. மாஸ்டர் ஏந்திரிங்க ஏந்திரிங்க அப்படின்னு அவன் வந்து எப்பரா மாஸ்டர் பாருங்க, டண்டர் டிராகன் யூனிட் மறுபடியும் ஏதோ பிரச்சனை ஏற்படுத்திருக்காங்க. நீ எதை பத்தி சொல்ற, அதை கொஞ்சம் தெளிவா சொல்லு. அவங்க தூக்கமே இல்லாம கேப்பே விடாம பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். நான் வரும்போது கூட பார்த்தேன், அவங்க ஏதோ பேய் மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. இந்த முட்டாளுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் தேவை இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ வெளியே கிளம்புறான். அதை பார்த்தா அவளையும் என்னடா இவன் அப்படின்னு யோசிக்கிறா. அங்க பார்த்தா எல்லாம் மாத்தி மாத்தி வெறி கொண்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்த ஹீரோவும், இல்ல இப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரலையே, இன்டர்னல் எனர்ஜி உங்கள்கிட்ட என்னால ஃபீல் பண்ண முடியல. இல்ல எங்களோட இது அது இல்ல, நாங்க இடத்த ஸ்விட்ச் பண்ற ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். இன்னொருத்தனும், இதுக்கு மேல என்னால முடியாது, நான் இதோட நிறுத்திக்க போறேன். இது சொல்றது வேணா ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். நான் உங்க மட்டத்துக்கு இறங்கி வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துமே இதுல உங்களால பாஸ் ஆக முடியலையா? என்னை மன்னிச்சிருங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா அதை என்னால செய்ய முடியல. இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஈஸியா இருக்காது. நீங்க சாவு நெருங்கும் போது தான் இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதோட என்கிட்ட இப்போ ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அடுத்த சீனே பார்த்தா எல்லாரும் கை காலையும் இரும்பு கொண்டு கட்டிவிட்டான் ஹீரோ. அதை பார்த்தா அவனும், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது எதுக்காக பண்ணீங்க? நீ ரொம்பலாம் போட்டு யோசிக்காதடா, இது ரொம்ப ஈஸி, இது மூலியமா நீங்க சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணிடலாம். இவர் வேற ஏதாவது யோசிச்சு வச்சிருக்காரா? இவர் வேற ரொம்ப பயமுடுத்துறாரு. ஹீரோ பார்த்தா அவங்க எல்லாத்தையும் ஒரு ஆத்து முன்னாடி நிறுத்திவிட்டு, தண்ணிக்குள்ள நீங்க பண்ணும்போது இது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதோட நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு லைன்ல வைக்கிறதுனால இதுதான் பெஸ்ட் வே இருக்கலையே, இதுதான் ரொம்ப பெஸ்ட்டான ஐடியான்னு எனக்கு தோணுது. இன்னும் கிளைமேட் குளிரா தான் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும்ல? ஆமா எனக்கு தெரியும், இதுல கூச்சா நாங்க செத்து போக கூட வாய்ப்பு இருக்கு.
அதோட நாங்க ரொம்ப வீக்கா இருக்கோம். எங்க கை கால்லாம் குண்டு இருக்கு. நாங்க மேல கூட எம்பி வர வைக்காது. அதனால தான்டா அவங்க கை கால்ல இரும்பு குண்டு கட்டுனதே. சரி, இப்ப நீ ரெடினா உள்ள போடா அப்படின்னு எட்டு உதைக்கிறான். அப்புறம் நீங்கலாம் எப்படி உங்களையும் நான் கழுத மாரி உதைச்சு தான் உள்ள தள்ளணுமா? அதை கேட்டு அவனுலாம் பயந்துட்டு டக்கு டக்குன்னு தண்ணியில குதிக்க ஆரம்பிச்சிடறானுவ. குளிருதே, இந்த குளிர்ல இருந்தா செத்து போக வேண்டியதா அப்படின்ட்டு நடுங்கிட்டு இருக்கானு தண்ணியில. அந்த நேரத்துல ஹீரோ மேல இருந்துட்டு, டேய் இப்ப நான் சொன்ன மாரி அந்த ஃபார்முலேஷனை கண்டினியூஸா பண்ணிட்டு இருங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு கத்துறான். நான் இங்க வெளியே பண்ண அட்ராக ஃபீல் பண்ணி அதை கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா அப்படின்ட்டு அட்டாக் பண்றான் தண்ணியிலேயே. மெயின்டல் ஃபார்மேஷன், இப்போ நீங்கெல்லாம் சாவ போறீங்கடா அப்படின்ட்டு பலமா அந்த தண்ணியில வெறிகொண்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆமாண்டா, அங்கேயே செத்து போங்க, அந்த குளூர்ல சாவது வந்து என் கையில சாவுங்கடா, நீங்க மட்டும் இந்த ஃபார்மேஷன்ல பாஸ் ஆகல, நீங்க அங்கேயே சாவ வேண்டியதான் அப்படின்ட்டு பயங்கரமா அட்டாக் பண்றான். இப்படியே போனா அங்க இருக்கிற எல்லாரையும் இவர் கொன்றுவாரு பிறகு. ஆனாலும் இவர் ஏன் எனக்கு எப்பயும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறாரு தெரியல அப்படின்னு இவன் யோசிக்கிற நேரத்துல ஹீரோ ஃபுல் ஃபோர்ஸ் கொண்டு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல உள்ள கிடந்த எல்லாருமே வெளியே வந்து விழுந்துடுறானுவோ. உங்களெல்லாம் பார்த்தா ஈஸியா விட்டு கொடுத்து தோத்து போன மாதிரி தெரியுது. இப்போலாம் நாங்க பாஸ் ஆகலையா? நீ நீ அங்க இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்ததுலயே நீ பாஸ் ஆகலன்னு நினைச்சிட்டு இருந்தியா? ஓ, மறுபடியும் போய் இதை பண்ணு, சாகுற அளவு ட்ரை பண்ணு. ஆகா, இது ரொம்ப குளிருதே அப்படின்ட்டு அவனும் கத்திட்டு இருக்கானோ. அந்த சைடு அதோட கட் பண்ணி அடுத்த நாள் ஒரு கேரேஜ் வந்து இந்த நாகூன் ஃபேமிலியில இருக்கிறதா காட்டுறாங்க. இவங்க தாய் மைனர் சேர்ந்தவங்க. சரி, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, உள்ள போலாம் அப்படின்னு கேரேஜ் அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணுங்கடா, விஐபிலாம் வந்துட்டு இருக்காங்க, ஃபுட்டு ட்ரிங்க்லாம் ரெடி பண்ணி வைங்க, டேபிள்லாம் சேர்லாம் க்ளீன் பண்ணி வைங்கடா. அப்படி அங்கே பேசிட்டு இருக்க சீனை கட் பண்ணி ஹீரோட சித்தப்பாவை தான் கட்டுறாங்க. சரி, இப்போ எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க சொன்னபடி நம்ம பிளான் எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு. பேங்க் அவுட் நடக்க போற இடத்துல இருக்கிற பீப்புளுக்கு பதிலா நம்மளோட வாரியர் அங்கே இறக்க வேண்டியதான். ஏய் முட்டாள் மாரி பேசாத. இந்த மாதிரி சந்தேகம் வர மாதிரி இருந்தா எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடணும். நம்ம எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். சரி, அந்த ஷோவை என்ன பண்றது? அவனை அந்த டார்க்லேயே வச்சிருக்கிறதே கரெக்டா இருக்குமா? அந்த மாதிரி வீக்கான ஆள்லாம் இங்கெல்லாம் வர தேவையில்ல. அந்த பேங்க் அவுட் நடக்கிற இடத்துக்கு வராம நீ தான் அவனை பார்த்துக்கணும். சரி, எனக்கு புரிஞ்சது. சரி வா, இப்போ கிளம்பலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு தெரியுது. இனிமேல் கொஞ்சம் டைமிங் இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறேன். சம்மர் இருக்கிறதுனால தான் ஒழுங்காக என்னாட்டி வீடியோ ரெடி பண்ண முடியல. இப்போ மன்னிச்சுக்கங்க, அடுத்த வீடியோவில் ரெகுலராக 8 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் போட பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.